ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மட்டன் பெப்பர் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. இதை தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, பட்டை சிறிதளவு, 3 லவங்கம், 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன். இதில் மட்டன் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சின்ன வெங்காயம் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காவை நாம் விழுதாக அரைச்சிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேங்காவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம அறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா, இதிலேயே தக்காளியை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேயே நாம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூனில் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே தனியாத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு. இப்போது இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இதிலே தண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மட்டன் வேகிற அளவு நீங்கள் விசில் விட்டு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வெந்த பிறகு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திரும்பி அடுப்பு பற்ற வச்சு இந்த குக்கரை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நாம் பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய், இப்போ இதிலேயே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி. இப்போ இதிலேயே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, புதினா இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வதக்கினதை நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம்.
இதை எடுத்து அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போது சுவையான மட்டன் பெப்பர் பாயா ரெடி. இது இட்லிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.